வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹயர் நாட். இந்த ஹயர் நாட் வந்து பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க்கோட ரிலேட்டடாக இருக்கான்னு பார்த்தா டோனி ஸ்டார்க்கோட ரிலேட்டடாக இல்லை, பட் பிளாக் பேந்தரோட ஒகண்டா ஃபார் எவர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுதான் இந்த வெப் சீரிஸில் ஒரு மெயினான விஷயம். ஸோ அங்கே வந்து ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் சூட் வந்து ரெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து வெளியேற்றுவாங்க. வெளியேற்றினவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே அயன் சூட்ஸை சரி ரெடி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கான பணங்கள் அவங்கக்கிட்ட இல்லாதனால சில இல்லீகல் ஆக்டிவிட்டி செய்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, இவங்களுக்கு நான் பணம் தரேன், நீங்கள் வந்து எங்கள் டீம் கூட ஒர்க் பண்ணணும், நான் சொல்கிற சில விஷயங்கள் பண்ணால் உங்களுக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து இவங்க அசைன் பண்ணுறாங்க. இவங்களும் அவங்க டீமோடு சேர்றாங்க. அந்த டீமில் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு திறமை இருக்குது. சிலர் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை ஆக்ட் பண்ணுற மாதிரியான சிலர் ஃபைட்டிங் சீக்வன்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு வில்லன் பார்த்தீங்கன்னா ஹூடு வச்சுட்ருக்காரு. ஸோ அந்த ஹூடை பற்றி யாருக்குமே பெருசாக தெரியல. அந்த ஹூடு கூட அந்த வில்லன் கூட ஒரு பிரதர் இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து அந்த ஹூடை பற்றி யாருக்குமே எந்த விஷயமும் தெரியாது. அந்த ஹூடு வந்து அந்த வில்லனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றது வில்லனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு அவங்கள இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஹீரோயின் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்களும் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் மன உடைச்சல் ஆகுது இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால. எப்படியாவது அயன் சூட்டை ரெடி பண்ணுன்றது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லனுக்கும் இவங்களுக்கும் ஒரு கிளாஷே நடக்குது. ஸோ அதில் வந்து வில்லன் வந்து இவங்களை போட்டு தள்ளுற அளவுக்கு ஒரு பெரிய முயற்சியே பண்ணுறாங்க. அதில் போட்டு தள்ளிட்டாதான் நினச்சிட்டு அவங்க வில்லன் வந்து ஒரு வேலையை பார்க்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அயன் சூட்லாம் டேமேஜ் ஆகிட்டு புது அயன் சூட்டை வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வில்லன் கூட வந்து எதிர்க்க வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பல விஷயங்கள், இதுக்கு அப்புறம் இவங்க கேங் என்ன ஆச்சு, எதுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, வில்லன் ஏன் அந்த ஊடு வச்சுட்டு இருக்காரு, ஸோ அப்படின்றத பல சூப்பரான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இந்த வெப் சீரிஸில் வந்து செம்மையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் தான் இந்த வெப் சீரிஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து நட்டாயா அப்படின்ற ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரோல் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா, ஹீரோயினோட அம்மாவோட ரோல் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸு செம்மையாக இருக்கும், மியூசிக் செம்மையாக இருக்கும், வில்லனோட கான்செப்ட் செம்மையாக இருக்கும். இந்த வெப் சீரிஸ் இதோட முடிச்சாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. அடுத்த சீசன் 2 வரா மாதிரி முடிச்சா மாதிரி தான் கிட்டத்தட்ட காமிச்சிருக்காங்க. ஏன்னா கிளைமேக்ஸே டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் நாம ஒன்று எதிர்பார்த்துருப்போம், ஆனால் கிளைமேக்ஸ் இவங்க வேற ஒன்றா வந்து முடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் எமோஷனல் செம்மையாக இருந்தது. ஓவராலாக வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து 10க்கு 8 மதிப்பெண்கள் வந்து நான் தரேன். டிஸ்னி ப்ளஸ் அவைலபிளில் இருக்குது. வெப் சீரிஸ் நேம் வந்து ஹயர் நாட். ரொம்ப போய் பாருங்கள். இந்த மாதிரி அடுத்த ஒரு ரிவ்யூவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் மணிகாந்த்.